இன்று கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி நான் பேச விரும்புகிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. நாம் தினமும் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் எதை கவனிக்க தவறினாலும் குறைந்தபட்சமாவது நாக்கை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட்ச் யுவர் டங் பிஃபோர் யூ ஸ்பீக். வார்த்தைகளில் கவனம் ரொம்ப தேவை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுகிற வார்த்தையால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதே நம்ம பேசக்கூடிய வார்த்தை கொஞ்சம் நெகட்டிவாகவும் பிறருக்கு வழி தரக்கூடியதாகவும் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. சில சமயங்கள் அந்த பின்விளைவுகளால் அது கொலை அளவு கூட கொண்டு போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறப்ப நம்மளை கேட்காம அந்த வார்த்தை வெளியே வரக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம டெலிவரி பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிடுவோம். ஸோ அது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். சரியாக பேசுவதை காட்டிலும் நிதானமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சரியாக பேசுன்றக்கா கடன்னு பேசுவோம். ஆனால் நம்ம நிதானமாக பேசுகிறப்ப நம்மளுக்கு அந்த டைமிங் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டாது பேசிடலாம். சரி, எதுவுமே நம்ம பேச முடியலனாலும் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது காலை சிறந்தது. ஒரு விஷயத்தை பேசி அதனால் பின்விளைவுகள் வர்றதுக்கு நம்ம மௌனமாகவும் சிரிச்ச முகத்தோடும் இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால தான் மௌன விரதம் கூட நம்மளை இருக்க சொல்லுவாங்க. இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கோபம்ன்றது மனிதனுக்கு வரக்கூடியது தான். கோபம் வந்தால் மனிதன் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் மாமனிதன் சொல்லுவாங்க. சப்போஸ் எனக்கு கோபம் வருது, என்னை கோபப்படுத்துகிறோமா எக்ஸ்னு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணிடுறாரு. நான் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் எது நம்மளுக்கு அந்த டூல் ஒரு கருவின்னா அந்த வார்த்தை தான். இப்போ எக்ஸா என்னங்க நீங்கள் மாடு மாதிரி இருக்கீங்க, மாடு மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அந்த எக்ஸ் நிச்சயம் கோவப்படுவாரா மாட்டாருங்களா? கோவப்படுவார். நம்ம கோவப்பட போய் அந்த வார்த்தை கோவப்படுறது ஓகே, அந்த வார்த்தையால் அவர் கோவப்பட்டு அது பின்விளைவுகள் அதிகமாகிட்டே போகும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாமல் இருக்க முடியும். அதனால் அதே ஏங்க இப்படி பண்ணுறீங்க, பசு மாதிரி இப்படி பண்ணுறீங்க, பசு மாதிரி இப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அந்த பசுன்றதும் ஒன்று தான், மாடுன்றது ஒன்று தான். ஆனால் அந்த பசுன்ற வார்த்தை நிச்சயமாக அவருக்கு ஒரு வழியை கொடுக்காது. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜும் அங்கே போய் ரீச் ஆயிரும். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம தேடி பிடிச்சி தான் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த நாக்குக்கு எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. A tongue has no bones, but it is strong enough to break a heart. ஒரு இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய சக்தி இந்த நாக்குக்கு இருக்குது. ஒரு ஸ்வாட், ஒரு வாழை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த நாக்கு. ஸோ நாக்கை பயன்படுத்துறது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த வாய்மை அப்படின்றது பிறருக்கு தீங்கில்லாத சொல்கிறது தான் வாய்மை. அதிகமாக நம்ம பேசலானாலும் சில வார்த்தைகள் பேசினாலும் அதில் கவனம் செலுத்தி நல்ல வார்த்தைகளை பேசுவோம், பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். தேங்க்யூ ஸோ மச். See you all at top. Thank you.